வணக்கம், நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டாட் டு டாட் லெவல் ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டாட் டு டாட் லெவல் ஸ்ட்ராட்டஜி இதுவும் ஒரு பாப் ஆஃப் சார்ட்டோடைய ஸ்ட்ராட்டஜி. நாசிர் பாய் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. இது ரீசெண்டாக அவர் என்ன செஞ்சாருன்னா சில மெம்பர்ஸ்க்கு மாத்திரம் செலக்ட் பண்ணி கோர்ஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பென்ட்ரைவ் கிஃப்டாக கொடுத்தாரு. சில பேருக்கு பென்ட்ரைவ் இந்த கோர்ஸ் கொடுத்தாரு, சில பேருக்கு ஸ்கேல்பிங் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை சில பேருக்கு கொடுத்தாரு. ஓகே, அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு இதை ஷேர் பண்ணாரு, இதோடைய லிங்க்ஸ் அண்ட் இதோடைய இந்த கோர்ஸோடைய டேட்டாவை. ஸோ அதை நான் தமிழில் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சமயத்தில் நம்ம பாப் ஆஃப் சார்ட்டோடைய நாசிர் பாய்க்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருவோம் நம்ம வயர் ட்ரேடிங் ஐடியா சார்பாக. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். நம்ம நேராக ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு இல்லைங்களா, நம்ம அந்த கால்குலேட்டர் ஒன்று போட்டிருக்கோம் இல்லைங்களா, டாட் டு டாட் லெவல் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கால்குலேட்டரில் வர லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம நிஃப்டி சார்ட்டில் பிளாட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பிளாட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ரெண்டு ப்ரைஸஸ், ஒன்று சப்போர்ட் லைன், அதுலேயே 3 வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, எந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கோ அது சப்போர்ட்டு, எந்த இடத்துல ப்ரைஸ் இடித்து திரும்ப கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அது ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். ஸோ சப்போர்ட் கிட்ட ப்ரைஸஸ் சப்போர்ட்ல இருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிராஸ் ஆகும்போது, அதாவது மேலே போகும்போது சிஇ பை பண்ணும். ஓகேங்களா, ஸோ சிஇ பை பண்ணும். இது கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சப்போர்ட்டை உடைச்சி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சப்போர்ட்டை உடைச்சி கீழே போகும்போது நம்ம என்ன செய்வோம், நார்மலாக சி வாங்குவோமா பிஇ வாங்குவோமா? மனசில் நீங்கள் எல்லாருமே சொல்லணும். ஓகேங்களா, வெறும் இது கோர்ஸ் கேட்கறது மட்டும் இல்லை, நான் விர்ச்சுவலாக உங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி. ஸோ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீங்கள் அந்த பக்கம் பதில் சொல்லணும். சரிங்களா? ஓகே, ஸோ எப்போ சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நீங்கள் என்ன வாங்குவீங்க? சி வாங்குவீங்களா பிஇ வாங்குவீங்களா? உங்கள் ஆன்சரை இதோட சரி பார்த்துக்கோங்க. ஸோ பிஇ வாங்கணும், ஏன்னா ப்ரைஸ் கீழே போகுது. ஸோ இப்போ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். சப்போர்ட்ல இருந்து ப்ரைஸ் மேலே வந்ததா ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம சிஇ வாங்குவோம். சப்போர்ட்ல இருந்து 20 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சா பிஇ வாங்குவோம். ஓகே, இதில் வெயிட்டிங் பீரியட் அதெல்லாம் எதுவும் இல்லை. எப்படி நம்ம 190 சஸ்டெயின் ஆகுதான்லாம் பார்த்து வாங்குறோம் இல்லையா 145 ஸ்ட்ராட்டஜியில், இதில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ப்ரைஸை தாண்டிச்சா நம்ம வாங்கிட வேண்டியது தான். ஓகே, அடுத்தது ரெசிஸ்டன்ஸ்க்கு போவோம் நம்ம. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் 25 பாயிண்ட்ஸ் கீழே வந்ததுக்கு அப்புறமா தான் வாங்கணும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸில் எப்பயுமே அது ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, அதனால சம்டைம்ஸ் அங்கேயே நிற்கும். அதனால நம்ம கொஞ்சம் நிதானமாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிட்டு திருப்பி உடனே மேலே போகிறோம். நம்ம அவசரப்பட்டு அங்கே என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அதனால ஒரு 25 பாயிண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம பிஇ வாங்கணும். ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ப்ரைஸ் கீழ் நோக்கி வரும்போது அப்போ என்ன வாங்குவோம்? பிஇ வாங்கணும். ஓகே, எவ்வளோ பாயிண்ட்ஸ்? 25 பாயிண்ட்ஸ். அதே நம்ம ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி ப்ரைஸ் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது ஒரு 25 பாயிண்ட்ஸ் அதை கிராஸ் பண்ணி போச்சுன்னா என்ன வாங்குவீங்க? சி வாங்கணும். கரெக்ட். ஓகே, ஸோ பிரேக் பண்ணி மேலே போகும்போது, மேலே போகுது அப்படின்னாலே நம்ம சி தான் வாங்கணும். கீழே வருது அப்படின்னா நம்ம பிஇ வாங்கணும். ஓகே, இப்போ அடுத்தது எந்த இடத்துல இதை வாங்கணும், என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்னன்னா 150 ரூபாயிலேருந்து 190 ரூபாய் ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை நம்ம வாங்கணும். ஓகே, இந்த மணி தான் வாங்கணும், அவுட் ஆஃப் த மணி வாங்கிடாதீங்க. 150 ரூபாயிலேருந்து 190 ரூபாய். இன்கேஸ் 150 ரூபாய்க்கு உங்களுக்கு அட் த மணி கிடைக்குது அப்படின்னா நீங்கள் 180 இல்லை 190 இந்த மணி இருக்குன்னா 190 உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சிபிஇ எந்த கண்டிஷன் வந்தாலும் அந்த கண்டிஷனில் நீங்கள் 150 to 190 இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் வாங்கணும். இப்போ அடுத்து இதோடைய டார்கெட் என்ன? டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஇக்கு ஒரு டார்கெட், பிஇக்கு ஒரு டார்கெட் இருக்கு. சிஇக்கு 20லேருந்து 30 பாயிண்ட் தான் நம்ம டார்கெட் எடுத்துக்கணும் இதில். சரிங்களா?
ஸோ 30 பாயிண்ட்டை கடந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா மினிமம் 30 பாயிண்ட் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு மேலே எப்படி போகுதோ அதுக்கேற்ற போல நீங்கள் 32, 35, 30, 40 அந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். சிமிலர்லி பிஇ சைடில் வந்து 30 to 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஏன் 30 to 40 பாயிண்ட்ஸ்னா எப்பயுமே மார்க்கெட் ஏறுறது தான் நிதானமாக ஏறும், இறங்குறது ரொம்ப வேகமாக இறங்கும் இல்லைங்களா, நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அது போல அதனால 30 to 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து நம்ம பிஇ சைடுக்கு டார்கெட் பண்ணலாம். சிஇ சைடில் வந்து 20 to 30 பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்தது டார்கெட் முடிஞ்சது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் முடிஞ்சது, இனி அடுத்தது எஸ்எல். ஸோ எஸ்எல் எவ்வளோ அப்படின்னா 25 பாயிண்ட்ஸ் போத் த சைட்ஸ். ஸோ 25 பாயிண்ட் நம்ம ரெண்டு சைடு எஸ்எல் போட்டு. ஸோ இதுதான் அந்த கால்குலேட்டர் மார்னிங் ஷேர் பண்ணது. இது எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃபைல் மேக் அ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டிரைவில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து க்ளோசிங் ப்ரைஸை மாத்திரம் இங்கே அப்டேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிஞ்சிடும். சரிங்களா, இவ்வளோதான். இது வந்து நேற்று ஈவினிங்கோட க்ளோசிங் ப்ரைஸ், இன்னைக்கு மார்னிங் இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 865.52. இது எல்லாமே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி இதில் வேண்டாம். ஓகே, 17,865 இருக்கா, 816 வச்சுப்போம். ஓகே, அதே போல் 17,932 இருக்கா, 913 வச்சுக்கலாம். இதை வந்து 919 வச்சுப்போம். ஓகே, சிமிலர்லி இதை வந்து 17,713 வச்சுக்கலாம், 17,716 வச்சுக்கலாம், அண்ட் 17,600 வச்சுப்போம். ஓகே, இது போல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருவோம். இதை வந்து அடுத்தது நம்ம சார்ட்ல எப்படி பிளாட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே இந்த மாதிரி வரும், நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால அது ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 17,865. நம்ம கால்குலேட்டர்ல இருந்தது இல்லைங்களா, அந்த வேல்யூ தான் இது. இங்கே பாருங்க 17,865. நெக்ஸ்ட் வந்து 17,932. ஸோ 17,930க்கு இங்கே போட்டு வச்சிருக்கேன். அண்ட் சப்போர்ட் வந்து 17,730. ஸோ 17,730 இங்கே தான் இருக்குது சப்போர்ட்டு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்கோப் இருக்குது டவுன் சைடில். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இதை எப்படி போடுறது அப்படின்னா ஹாரிசான்டல் லைன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைனில் வந்து நீங்கள் இது கலர் பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்டேஜ் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நல்ல திக்காக வேணும் அப்படின்னா இது நீங்கள் தடி பண்ணிக்கலாம், மெல்லிசா வேணும்னா மெல்லிசா போட்டுக்கலாம். ஓகே, அதே மாதிரி கோஆர்டினேட்ஸ் கரெக்டாக நிறுத்தணும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ அந்த லைனில் வந்து இப்போ இது 865 அப்படின்னு நீங்கள் அடிச்சிட்டோம்னா கரெக்டாக 865ல் இருக்கும் அது. அதே போல் இந்த லைன் எந்த வேல்யூ வேணுமோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் சிமிலர்லி. ஓகே, திஸ் ஹவ் நம்ம வந்து இதை கரெக்டான பொசிஷனில் இந்த லைன்ஸை வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜி படி என்ன, இன்னைக்கு இது வந்து முதல் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து R2ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, பார்த்தீங்களா 17,930 நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லைன் 925 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கீழே வந்துருச்சு. ஓப்பன் ஆனதே கிட்ட அந்த இடத்துல தான். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போடும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மேலே ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம், 40 இல்லை 50 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நம்ம கீழே வந்து இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் 865 வரைக்கும் இந்த இடத்துல. ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது. ஓகே, எனிவே இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ அது இல்லை, பட் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து 25 பாயிண்ட்ஸ் கீழே போகணும். ஓகே, 865ல இருந்து 25 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 840 எந்த இடத்துல வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு லைனை போட்டுடலாம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் இல்லையா. 840, எஸ் 840 இந்த இடத்துல வச்சுக்கலாம். திக்னஸ் குறைச்சிக்கிறேன் நான். ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அண்ட் 840ல் கரெக்டாக வச்சுருவோம். ஓகே, 840 வச்சுக்கிட்டோம்னா 25 பாயிண்ட்ஸு இங்கே இறங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் 25 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா, திஸ் இஸ் எ கேண்டில் கரெக்ட். ஓகே, அட் 12:10
12:10க்கு பிரேக் ஆயிருக்கு. இல்லை இது 12 o'clockக்குமே வந்து 12 o'clockே பிரேக் ஆயிடுச்சு. 40 கீழே வந்துருச்சா உடனே பை தான், அவ்வளோதான். ரொம்பலாம் யோசிக்கிறதே கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜியில். இந்த டாட் டு டாட் லெவல்ஸுக்கு கீழே வந்து தான் வில் பை, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 12 o'clock இதாக இருக்கணும். ஸோ 12 o'clock நம்ம வந்து பியோட லெவல்ஸ் பார்க்கலாம். 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ நம்ம காலையில் எடுத்தோம் இல்லைங்களா 145, அதே இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அதோடைய ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 170 அண்ட் இந்த மணி, சரிங்களா? ஸோ அதனால் அதே எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரு ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ கேண்டிலோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸ் 173, ஸோ ஹை வந்து 188 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து ஓகே, இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் தான் நம்ம என்ட்ரியே. ஓகே, ஸோ கரெக்ட். ஸோ அப்போ ஓப்பன் ப்ரைஸில் நம்ம என்ட்ரு ஆகிறோம் 12 o'clockக்கு. அப்படின்னா நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து மேபி ஒரு 175 rupees என்ட்ரி ஆயிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஓகே, 173 இருக்குது, 175 வச்சுப்போம். நம்ம 175ல என்ட்ரு ஆயிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுலேயுமே பிளாட் பண்ணுவோம். 25 points 30 points நமக்கு கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். கிடச்சிருக்கு, அது எதுக்கு போட்டு பண்ணிட்டு இல்லையா? 175, எஸ். ஸ்டாப் லாஸ் போயிருக்கா, அதுக்கு முன்னாடி டார்கெட் வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேயே வந்துருச்சு டார்கெட்டு. ஸோ இங்கேருந்து 30 points டார்கெட்டு ஈஸிலி 207 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 30 points நமக்கு இங்கே கிடச்சிருது டார்கெட். திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இம்மிடியட்லி எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது. எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். த்ரூ த டே எத்தனை ட்ரேட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். பட் யூ ஷுட் பி வெரி காஷியஸ். ஓகேங்களா? காலையில் ட்ரேடில் சம்பாரித்து அடுத்த பண்ணுற ட்ரேட்ஸில் வந்து லாஸ் பண்ணக்கூடாது நம்ம. பட் அவர் நாசிர் பாய் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், இது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணுங்கள், ஹை குவான்டிட்டியில் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு 500 குவான்டிட்டியில் டெய்லி பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக ஒரு 20-30 points உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த லெவல்ஸை ஒன்ஸ் பிரேக் பண்ணிருச்சுன்னா. ஸோ இந்த லெவல்ஸோட பவர் அப்படி இருக்குது. ஸோ 20 points 30 points நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 500 குவான்டிட்டிக்கு 10,000 rupees 20,000 rupees 12,000 rupees ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய பாயிண்ட்டு. பட் நாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக எடுப்போம். ஓகேங்களா? நம்ம 500 குவான்டிட்டி போகணும் அப்படின்னா கூட ஒரு 80,000 கிட்ட தேவைப்படுது. கேபிட்டலும் வேணும் நிறையா. பட் கேபிட்டல் நிறையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் வந்து இதை பிளாட் பண்ணி கற்றுக்கங்க. கரெக்டாக பிளாட் பண்ணணும் நீங்கள் லெவலை. ஓகே, அண்ட் ரொம்ப குயிக்காக இருக்கணும். ஏன்னா இதை டக்குன்னு அப்படி கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த திரும்ப இங்கே மிஸ் ஆனிச்சுன்னா அவ்வளோதான். திரும்ப உங்களுக்கு அந்த ப்ரைஸே கிடைக்கல பாருங்கள், நேராக போயிடுச்சு 30 points. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். இதே போல் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி வேறு டேட்டாவையும் பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கா என்ன அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வேலை செஞ்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல்ஸை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ இதை கற்றுக்குறீங்க, எவ்வளோ தூரம் நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் கேரியரை வந்து இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் சார்ட்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்குது. நமக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஆஃப், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மேபி நாளைக்கு ஆஃப் இல்லாமல் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் whenever you get டைம் இல்லையா இந்த 2 நாள், ஏன்னா மார்க்கெட் கிடையாது. ஸோ இந்த 2 நாளில் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். க்ளோசிங் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த கால்குலேட்டரில் போயிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் எனக்கு எப்படி எடுக்கிறது தெரியாது அப்படின்னீங்கன்னா நேராக என்எஸ்சி வெப்சைட்குள்ளே போயிடுங்க. என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா. இதில் வந்து நீங்கள் டேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த டேட் இது வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ 1ஆம் தேதி இது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 செப்டம்பர். ஸோ எங்கள் டேட்டா கெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் டேட்டா இதுதான் க்ளோஸ் ப்ரைஸ். ஸோ 17,542.8 இதை கொண்டு போய் நீங்கள் அந்த கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அதை வந்து மார்க் பண்ணுங்கள், சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அங்கேருந்து 25 points கிடச்சிருக்கா இல்லையா. இந்த மணியில் போயிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெல்டா வந்து அதிகமாக இருக்கும். நிஃப்டி வந்து ஒரு 40 points 50 points மூவ் ஆச்சுனாலே நமக்கு வந்து ஈஸியாக 25 points கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால அது வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.
திரும்ப ரிவர்ஸ் அடிச்சிருக்குன்னா எவ்வளோ ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்பகத்தன்மை நான் சொல்லி நீங்கள் அதை வந்து ஒத்துக்கக்கூடாது. நீங்கள் சொந்தமாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சார்ட்டில் இதெல்லாம் உட்காந்து மெனக்கட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு பக்கா ட்ரேடர் ஆக முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உழைக்காம நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. அப்போதான் இந்த எமோஷன்ஸ்லாம் டெவலப் ஆகாது. இன்னைக்கு கேட்டிருந்தீங்க இல்லையா, எமோஷன் சைக்காலஜி எல்லாம் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நீங்க இவ்வளவு தூரம் கான்ஃபிடன்ஸோட நீங்க வேலை செஞ்சீங்கன்னு வைங்களேன், இந்த வேலை வந்து நாளைக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த ட்ரேட் எடுக்கும்போது, ஓ நான் வந்து இவ்வளோ சார்ட்ஸ் பார்த்தேன், இவ்வளோ இடத்துல வந்து இந்த டாட் டு டாட் லெவல்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் முதல்ல. இப்போ வந்து என்ன ஆகுது, நிறைய நம்ம டெலிகிராம் குரூப்பை ரிலே ஆகி இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செல்ஃபா நீங்களே பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை நோக்கி தான் என்னுடைய எல்லா வீடியோஸுமே நான் பண்றேன். ஓகே, நீங்க எதனா கேட்டீங்கனாலும் அதை வந்து மொத்தமா ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நீங்களே ஸ்பூனை எடுத்து வாயில வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வளரணும். ஓகேங்களா? அப்பதான் நீங்க வந்து ஒரு நல்ல ட்ரேடரா மாற முடியும். அந்த காரணத்துக்காக தான். அதர்வைஸ் நீங்க ஒன்றும் தவறா நினைச்சுக்காதீங்க. என்னடா நம்ம எதை கேட்டாலும் எல்லாத்தையும் நம்மள பண்ண சொல்றானே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. உங்களை வந்து நான் மெருகேற்றுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ என் கூட கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ பேஷியன்ட்லி. என்ஜாய் த வீக்கெண்ட். அது வரைக்கும் டேக் கேர். பாய். தேங்க்யூ.